நான் கொங்கு மண்டலத்திலே காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்த போது நடந்த தமிழகத்தின் மிக முக்கியமான வழக்குகளில் ஒரு வழக்கை பற்றி உங்களிடம் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். ஒரு நாள் நான் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கும்போது காவல்துறை துணைத் தலைவரிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. கலிமூர்த்தி, உடனே புறப்பட்டு வாங்க, பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும், அங்கே ஒரு பெரிய வழக்கு என்று அழைத்தார். உடனே புறப்பட்டு நான் காவல்துறை துணைத் தலைவருடன் சேர்ந்து அந்த மாவட்டத்திற்கு சென்றேன். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மாலை 6 மணிக்கு 1000 பேர் பணிபுரிகின்ற தன்னுடைய கம்பெனியிலிருந்து வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய BMW காரிலே 40 நிமிட இடைவெளியிலே சென்றடையக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு டிரைவர் இருந்தபோது கூட வேண்டான்னு சொல்லிட்டு நானே ஓட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறார். சென்றவர் வீடு வந்து சேரவில்லை. BMW கார் மட்டும் அந்த கம்பெனிக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடையில் ஒரு இடத்துல நிற்கிது. டிரைவர் வந்து ஐயா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுறதுக்காக அவருடைய செல்ஃபோனுக்கு தொடர்பு கொள்கிறான். செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. வீட்டுக்கு தொடர்பு கொண்டு ஐயா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயா இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. சரின்னு டிரைவர் கார் எடுத்துகிட்டு என்னென்ன வீட்டுக்கு போகலன்னு நினச்சிட்டு அதே வழியில் போகிறான். அங்கே BMW கார் மட்டும் இருக்குது, அவர் ஆளை காணோம். அதிர்ந்து போன டிரைவர் நேராக வீட்டுக்கு போய் வீட்டில் சொல்கிறான். அவங்க இப்போ நண்பர்கள் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து காவல்துறைக்கு புகார் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வழக்கை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லிவிட்டு துணைத் தலைவர் கிளம்பிட்டார். நான் எனக்குன்னு ஒரு டீம், ஒரு 4 பேர் உள்ள தேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை சேர்த்து கொண்டு புலன் விசாரணையை தொடங்கினேன். அந்த காரை டிரைவரை எடுக்க சொல்லிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்த பிறகு பின்னாடி சீட்டில் கதவை திறந்து ஏறி உட்கார்றதுக்காக ஏறினேன். அந்த கதவு இடுக்கிலிருந்து ஒரு சின்ன பேப்பர், கசங்கிய பேப்பர் விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் அந்த இடத்தையே சல்லடை போட்டு தேடி இருக்கின்றோம். சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது தடையாக இருக்கான்னு எதுவுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இல்லை, எல்லாம் தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ந்த சில பேர் சேர்ந்து செய்த வேலை என்று எனக்கு தோணியதற்கு காரணம், அந்த பேப்பரில் ப்ரீபெய்டு செல் நம்பர் 10 டிஜிட்டில் கடைசி டிஜிட் வந்து 121, 123, 124, 125 என்று முடிகிற மாதிரி வரிசையாக உள்ள 4 நம்பர் உள்ள ஒரு பேப்பரில் ஒரு 4 செல்ஃபோன் நம்பரோட ப்ரீபெய்டு நம்பரோட அந்த பேப்பர் கசக்கி தூக்கி எறியப்பட்டிருந்தது. அது வெளியிலே விழுவாமல் அந்த கதவு இடுக்கிலே மாட்டிக்கொண்டிருந்தது. உடனே ஒரு ஆய்வாளர் அனுப்பிச்சு, இந்த 4 இதுவும் செல்ஃபோன் தானே, இந்த செல்ஃபோன் ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா, இதை எந்த முகவரி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம். அந்த ஆய்வாளர் இரவோடு இரவாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு 11 மணிக்கு என்கிட்ட பேசுகிறார். சார், சம்பவம் நடந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த 4 செல்ஃபோனும் ஒரே ஆள் வாங்கியிருக்கான், ஒரே அட்ரஸ் கொடுத்து அந்த 4 செல்ஃபோனோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். இந்த 4 செல்ஃபோனுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அதில் பேசியிருக்காங்களோ ஒழிய அதிலிருந்து எந்த தொடர்பும் வந்து வெளியில் போனதாக இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த செல்ஃபோன் சிம் கார்டு ஒர்க் ஆகலை. ஒருவேளை இதில் அவங்க வந்து இவரை யார் வந்து கடத்தினாங்களோ, கடத்தலாக இருக்கலாம், கடத்தினவங்க உபயோகித்த செல்ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எல்லாருமா உட்காந்து பேசி முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் அதை பார்க்கலான்னு ஒரு தடவை உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு செல்ஃபோன், அந்த 123 என்று இருந்த முடிந்த செல்ஃபோன்லேருந்து ஒரு கால் மட்டும் திருச்சியில் உள்ள ஒரு லேண்ட்லைனுக்கு போயிருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், குற்றவாளி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அவன் லேண்ட்லைனில் பேசியிருக்கான், அந்த லேண்ட்லைன் யாருன்னு தெரிஞ்சு அவனை பிடிச்சி இவன் பேசுனது யாருன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை வாங்கி நீ பேசுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து பேச சொன்னேன். இன்ஸ்பெக்டர் பேசிவிட்டு, சார் அது வந்து ஒரு ஆள் எடுக்கிறான் சார், அவன் வந்து இது பிசிஓ கால் அப்படின்னு சொல்லிவிட்டு பிசிஓ பூத்துன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டான் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், பிசிஓனாலே நமக்கு நிறைய அதில் ராசி உண்டு கொண்டான்னு சொல்லிட்டு திரும்ப நான் கால் போட்டு பேசினேன். ஏன்னா ஏற்கனவே பல வழக்கில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கிறதுனால. திரும்பவும் எடுத்த ஓனர் வந்து, சார் இது பிராந்தி ஷாப்பு, க்ளோஸ் பண்ணியாச்சு, பிராந்தி வேணும்னா நம்ம காலையில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான். சரி, இது ஏதோ கடை போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருச்சி நான் ஏற்கனவே பணிபுரிந்த இடம் என்பதனால் ராத்திரியோட ராத்திரி அங்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு விடிய கிளம்புற கொங்கு மண்டலத்திலிருந்து திருச்சி மலைக்கோட்டை மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தோம். அந்த நம்பர் உள்ள அட்ரஸை கண்டுபிடிச்சி வச்சுருந்ததுனால கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு போனால் அது ஒரு பிராந்தி ஷாப், அதோடு சேர்ந்து வீடு இருக்குது, அதுக்குள்ளே பிசிஓ ஃபோன் இருக்குது. சரி அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். அந்த
கடையினுடைய முதலாளி காலையில் 4:30 மணிக்கு தூக்க கலக்கத்தோடு வெளியில் வர்றாரு. அப்படியே அவரை பிடிச்சி வண்டியில் தூக்கி போட்டுட்டு திருச்சி நகரத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு, காந்தி மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறோம். அவர் காரில் உள்ள லைட்டை போட்டவுடனே என்னை பார்த்துட்டு, ஐயா, என்னுடைய நகை காணாம போனதை ஐயா தான் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, நீங்கள் கூப்பிட்டுருந்தாலே வந்திருப்பேன், என்னை திருட மாதிரி ஏன் சார் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் உனக்கு வந்து பிசிஓ பூத்துக்கு வந்திருக்கு, யார் பேசுனதுன்னு. அடுத்த நிமிடம் என் சித்தப்பா பையன் சேகர் சார், அவன் ஒரு 420 சார், அவன் தான் சார் பேசினான், 2 ஃபுல் பாட்டில் வேணும், 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டான் சார், நான் என் கடை பையனை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் சார், அவன் திருச்சி லாட்ஜில் தங்கியிருந்தான் சார்னு சொல்லி கரெக்டாக சம்பவம் நடந்த அன்று இரவு சொல்கிறான். உடனே எல்லோரும் அந்த இவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த லாட்ஜுக்கு போனோம். அந்த லாட்ஜுக்கு போகும்போது அந்த லாட்ஜில் இந்த பையன் விசாரித்து கொண்டு போய் பிராந்தி பாட்டில் கொண்டு போய் கொடுத்த பையனை விசாரித்தப்போ அவன் சொல்கிறான், சார் அதில் ஒரு 4 பேர் இருந்தாங்க சார், என்னை ரூமுக்குள்ளே விடலை, கையில் வாங்கிட்டு என்னை போங்கன்னு சொல்லிட்டாங்க சார், ஆனால் எல்லோரும் தண்ணி போட்டாங்க சார், எனக்கு தெரியும் சார், நான் தான் சார் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு போனால் நாங்கள் போகும்போது மணி அங்கே 8 மணி ஆகிடுச்சு காலையில். இரவு விடிய காலம்புற 5 மணிக்கே அந்த ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஆனால் மத்தியானம் 12 மணி வரைக்கும் ரூம் இருக்குது சார், காலையிலே காலி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் தங்கியிருந்தாங்கன்னா 4 பேர் தங்கியிருந்தாங்கன்னா அதில் ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்து தான் தங்கியிருக்காங்கிறது அங்கே போனோம்னு தெரிஞ்சு. சரி, இந்த சேகர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணது உன்னுடைய சித்தப்பா பையன் சொன்னேன்ல, சேகர்னு சொன்னேன்ல, சேகர் தானே பேசினான்னு சொன்னேன். அப்போ அந்த சேகருடைய வீட்டை, உன் சித்தப்பா பையன் வீட்டை காமின்னு அந்த பிராந்தி ஷாப் ஓனர்கிட்ட கேட்டான். அவன் பேர் முருகேசன். அவன் உடனே எங்களை அழைச்சிட்டு சென்னை போகலாம் சார் வாங்கன்னு சொல்லி போயிட்டான். அங்கே வந்தோன்னே பக்கத்தில் வந்தோன்னே, சார் நான் வீட்டை காமிச்சிட்றேன், என்னை மாட்டி விட்றாங்க சார், அவன் நல்லவன் இல்லை சார் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை மட்டும் காமிச்சிட்டு நீ இறங்கிக்கன்னு சொல்லிவிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் அந்த கடத்தப்பட்ட நபரினுடைய மனைவி அவங்க ஊரில் இருந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொன்னார். அப்போது நான் வந்து இந்த செல்ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எந்த செல்ஃபோனோட லொக்கேஷன்? இந்த குற்றவாளிகள் உபயோகப்படுத்தின செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இந்த குற்றவாளியினுடைய செல்ஃபோன் நம்பர் என்னங்கிறத அந்த பிராந்தி ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு வச்சுருந்தோம். அதை வச்சு அந்த செல்ஃபோன் நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது குளித்தலை பக்கத்தில் அந்த செல்ஃபோன் வந்து காமிச்சிச்சு. உடனே சரி, இவன் லொக்கேஷன் குளித்தலையாக இருக்குது, இப்போ வீட்டில் போய் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், 2 கான்ஸ்டபிளை மட்டும் அங்கே போட்டுட்டு கடத்தப்பட்டவருடைய மனைவி ஃபோனில் பேசினாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபோனை வாங்கி என்னம்மான்னு பேசணும், நான் உடனடியாக உங்கள்கிட்ட பேசியே ஆகணும் சார், ரொம்ப அர்ஜென்ட்டு சார், ஃபோனில் சொல்ல முடியாது. நாங்கள் இல்லைம்மா நாங்கள் அங்கே தான் வர்றோம், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடத்தப்பட்டவருடைய வீட்டுக்கு போனால் மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு காத்திருந்தது. அந்த கடத்தப்பட்டவருடைய மனைவி சொன்னாங்க, சார் பேங்க்கில் வந்து 50 லட்சம் ரூபாய் என்னுடைய வீட்டுக்காரர் ட்ரா பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்க் மேனேஜர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நேற்று நைட்டு சொன்னார் சார், உங்களை தொடர்பு கொண்டேன், கிடைக்கவே இல்லை சார், இது எப்படி சார் நடந்திருக்க முடியும், அவர் வந்தாருன்னு சொல்கிறார் சார், அவர் பணம் எடுக்கிறதுக்கு பேங்க் போனதே இல்லை சார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொன்னாங்க. பேங்க்கில் போய் விசாரிக்கிறோம். பேங்க்கில் போய் விசாரித்தா, ஆமாம் சார் அவர் தான் வந்தார், அவர் வழக்கமாக வரமாட்டார், அவர் கூட ஒருத்தன் வந்தான் சார், 2 பேருமா வந்தாங்க, இவர் ஒரு மாதிரி இருந்தார் சார், நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க, நாங்கள் நீங்கள் கேட்டால் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்போமே அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் 50 லட்சம் என்னுடைய பேரில் இருக்கிறத மட்டும் கொடுன்னாரு. 50 லட்சம் கொடுத்தோம். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வந்தவனோட சேர்ந்து பணத்தை ஒரு பேக்கில் வச்சு வாங்கிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு சொன்னோன்னே இது என்ன நடக்குதுன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மெட்ராஸில் விட்டுட்டு வந்த அந்த டீம் வந்து அவங்க வந்து அங்கேருந்து என்கிட்ட பேசி, சார் இந்த சேகரை பற்றி நாங்கள் விசாரித்தோம், அவன் எல்லார்ட்டையும் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு தெரியுறான், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட அவனுக்கு தொடர்பு இருக்குது, அந்த பெண்ணினுடைய வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் அந்த பெண்ணை போய் விசாரிக்கலாமா, நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு 2 பேரை குளித்தலைக்கு அனுப்பிச்சி விட்டு, அந்த லொக்கேஷன் குளித்தலை காமிச்சதுனால அங்கே ஏதாவது சந்தேகப்படும்படியாக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு உடனடியாக புறப்பட்டு நேராக நாங்கள் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்றோம். அந்த பெண்ணை போய் அன்றைக்கி தேதி பிப்ரவரி 13. அந்த பெண்ணை போய் விசாரிக்கும்போது அடுத்த அதிர்ச்சி எங்களுக்கு காத்திருந்தது. அது என்னங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்று இதோடு முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.